வணக்கம். போட்டித் தேர்வு வினாவடியில இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், புனித பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? புனித பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங் ஆவார். இவர் சீனாவை சார்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு ஆகும். அதாவது 602 முதல் 664 வரை இவர் வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிற்கு பௌத்த மடங்களை பார்ப்பதற்காகவும், புத்தர் வாழ்ந்த பகுதிகளை பார்வையிடுவதற்காகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தார். குறிப்பாக இவர் 630ஆம் ஆண்டு முதல் 643ஆம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்திருக்கிறார் அப்படின்றாங்க. குறிப்பாக இந்தியாவில் பாடலிபுத்திரம், அதைத் தொடர்ந்து நாலந்தா, அதைத் தொடர்ந்து காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகள்லையும், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் வரும் பட்சத்தில் யார் இங்கு அரசராக இருந்தார் என்றால், வட இந்தியாவில் ஹர்ஷவர்தனர் 606 முதல் 647 வரை ஆட்சி புரிந்திருக்கிறார். அவருடைய காலத்தை பற்றிய தகவல்களை பார்த்தீங்கன்னாக்கா இவர் முழுமையாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் எழுதிய நூலின் பெயர் சியூக்கி அப்படின்றாங்க. புரியுங்களா? இவர் எழுதிய நூல் பெயர் யுவான் சுவாங் எழுதிய நூல் சியூக்கி ஆகும். இந்த நூலில் என்னென்ன தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய தகவல்களும், அதைத் தொடர்ந்து ஹர்ஷருடைய காலத்தில் புத்த மாநாடுகள் எவ்வாறு நடைபெற்றது அப்படின்ற தகவல்களையும், ஹர்ஷருடைய நிர்வாகத்தில் எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் இவர் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக காஞ்சிபுரத்திற்கு பல்லவருடைய காலத்தில் இவர் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்துள்ளார் அப்படின்றாங்க. முதலாம் நரசிம்மவர்ம பல்லவ காலத்தில் தான் இவர் காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த வகையில் பார்க்கும்போது சீன பயணியான யுவான் சுவாங் அவர் எழுதிய நூல் சியூக்கி ஆகும். இவர் இந்தியாவில் கிட்டத்தட்ட 630 முதல் 643 வரை இங்கு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 11ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புனித பயணிகளின் இளவரசர் யுவான் சுவாங் இவரை பற்றிய தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.